அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு செல்வ வளம் பணப்புழக்கம் வீட்டில் அதிகமாவதற்கான ரகசியங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிகமாகும் பொழுது அதற்கான இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதில் முக்கியமானது வீட்டில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டும், காகங்கள் அடிக்கடி வீட்டினுடைய முற்றத்தில் உட்கார்றது, குருவிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டு போகிறது, வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ரெண்டாவதா தொடர்ந்து நல்ல கனவுகள், தங்கம் நம்மளுடைய கனவுகளில் அடிக்கடி வரும், பால், இன்னும் லட்சுமி அருள் அதிகம் இருக்கிறதுக்கு தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் நம்மளுடைய கனவுல அடிக்கடி வரும். மூணாவதா வீட்டில் வியப்பூட்டக்கூடிய நல்ல வாசனைகள், தெய்வீக வாசனைகள் தோன்றும். நாம் வீட்டில் ஊதுபத்தியோ அல்லது மற்ற வாசனை திரவியங்களோ பயன்படுத்தாத போது கூட நம்முடைய வீட்டில் நிறைய ஒரு சுகந்தமான ஒரு வாசனை வீட்டில் அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாலாவதா எதிர்பாராத பாக்கியசாலியான மனிதர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவர்கள் வர்றதுனால நம்முடைய வீட்டுக்கு செல்வ வளம் அதிகமாக திடீரென்று பெருகும். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகை தருவாங்க. அஞ்சாவதா திடீரென்று நம்முடைய நிதி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இது லட்சுமி அருள் சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியமாக கருத வேண்டும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. பணம் எப்பயுமே வீட்டில் அதிகமாக தங்கும். ஆறாவதா வீட்டில் பூக்கள் தானாகவே மலரும். செடிகளில் சின்ன சின்ன செடிகள் வீட்டில் இருந்தால் கூட அந்த செடிகள் இருந்து திடீரென்று காலையில் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்திருக்கும். இது முக்கியமான இண்டிகேட்டர். மேலும் கையில் இருக்கக்கூடிய பணம் குறையாமல் அதிகரிக்கும். நம்ம செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய பணம் செலவு ஏற்படாது. இதெல்லாம் நல்ல நேரங்கள் தொடங்குவதனுடைய அடையாளங்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்முடைய வீட்டில் தோன்றினாலும் நாமளும் ஒரு சில பரிகாரங்களோ அல்லது ஒரு சில நல்ல காரியங்களோ செய்யும் பொழுது இன்னும் அந்த அதிர்ஷ்டங்கள் நம்முடைய வீட்டுக்கு பணவரவை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் முக்கியமானது அன்னதானம் தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழைக்கோ அல்லது வசதி இல்லாதவனுக்கோ ஒரு பொருளையோ அல்லது உணவையோ நாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக தான் ஆன்மீகத்தில் கருதப்படுது. எனவே அன்னதானம் செய்கிறது, பசியார வைக்க இந்த இடத்துல லட்சுமியினுடைய வாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீக நூல்கள் சொல்லுது. ரெண்டாவதா வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கிறது கூட லட்சுமி கடாட்சத்திற்கு துணை செய்யும். வீட்டில் எப்பயுமே அழுக்கு, குப்பை, பாலடைந்த பொருட்கள் செல்வத்தை தடுக்கக்கூடியது என்பதனால வீட்டில் பண வரவுக்குரிய சுத்தமாக வைச்சிட்டு இருக்கிறது பண வரவுக்கு ஒரு அற்புதமானது. ஏன்னா நம்மளுடைய சுத்தமான வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூணாவதா தினமும் குபேரன், லட்சுமி, விநாயகர் இப்படிப்பட்ட தெய்வங்களுடைய வழிபாடு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் தானாகவே சேரக்கூடியது. இதில் அவர்களுக்குரிய அகவல்களை நம்ம படிக்கிறது இன்னும் ஒரு படி மேலே நமக்கு நன்மை செய்யக்கூடியது. விநாயகருக்குரிய முக்கியமான மந்திரங்களில் விநாயகனே வெல்வினையை வேறிருக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம், தம்மையினால் கண்ணீர் கனிமிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகவல் இருக்குது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த அகவல். குபேரந்து ஓம் யக்ஷாயா குபேராயா வைஸ்வரனாயா தனதானிய பதையே தனதானிய சம்ருதம்மே தேகி தேகி தாபய சுவாகா அப்படின்ற மந்திரம் தான் குபேரனுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இது அடுத்தது லட்சுமியினுடைய மந்திரம் ஓம் மகாலட்சுமிச்சே வித்மகி விஷ்ணு பத்னிச்சே தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படின்னு லட்சுமி காயத்ரி மந்திரம்
மிகவும் சிறப்பானது. இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றதுக்கு முடியலன்னா கூட அவருடைய பேரை சொன்னா கூட அதுக்குரிய பலன்கள் நிச்சயமா இருக்கும். மந்திரங்கள் தான் சொல்லணும் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. அந்த தெய்வங்களுடைய பேரை சொல்லி வணங்கினாவே இந்த மாதிரி செல்வ வளம் தானாகவே சேரக்கூடிய ஆற்றல் பெற்றது. 4வதா வாசல் அருகே விளக்கு ஏற்றுதல் ஒரு பெரிய மங்களகரமான விஷயம். செல்வத்தை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாயில்படியில வாக்தேவதை அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள் வந்து நம்முடைய வீட்டை காவல் காக்குறாங்க. அவர்கள் திருப்தியா இருந்தா, அவர்கள் சந்தோஷமானா, நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்றது ஐதீகம். 5வதா துளசி, நெல்லிக்காய், அரளி இப்படி புனிதமான செடிகளுக்கு நாம பூஜை செய்யறது கூட நன்மை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்துல சொல்லப்படுது. செல்வத்தை மதித்து பயன்படுத்துவது அப்படின்னு 6வதான பாயிண்ட்டு. நம்முடைய செல்வமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, தாராளமாக இல்லாமல் வீணான செலவு செய்யாமல் நம்ம பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வளமான பல மடங்கு பணத்தை சேர்க்கக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7வதாக அழுக்கான சிந்தனை, சோம்பேறித்தனம் இதெல்லாம் தவிர்ப்பது கூட செல்வத்தை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல இருக்கு. தெய்வத்தாலே முடியலன்னா கூட நாம முயற்சி செஞ்சு நாம செய்யக்கூடிய உழைப்பு ஒரு நல்ல எண்ணங்கள் பணவரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 8வதா மந்திர உச்சாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மந்திர உச்சாரணத்துல நீங்க எந்த மந்திரத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓம் நமச்சிவாயா அப்படின்றது சிவனுக்குரிய அற்புதமான மந்திரம். ஓம் நமோ நாராயணா அப்படின்றது விஷ்ணுக்குரிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் சரவண பவ அப்படின்றது முருகருக்குரிய மந்திரம். இதில் எந்த மந்திரம் சேர்த்தனாலும் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமாகும். ஏன்னா பிரணவ மந்திரம் தான் உலகத்தினுடைய படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் இப்படி 3 தொழில்களையும் செய்யக்கூடிய 3 தேவர்களுடைய ஒரு செயல்பாடு தான் ஓம் அப்படின்ற உச்சரிப்பு. ஆ உ இம் அப்படின்ற 3 எழுத்துக்குரிய கூட்டு தான் ஓம் அப்படின்ற பிரணவ எழுத்து. இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை சேர்த்து நாம் மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா தோஷங்களும் நீங்கி நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெறுவதற்குரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். அடுத்தது 9வதா தோஷ நிவாரணம் அப்படின்னு சொல்றது. வாஸ்து, பித்ரு தோஷம், குரு சந்திர தோஷம் போன்றவை பரிகாரங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இதை செய்யறதுனால நம்முடைய வீட்டில் நிச்சயமா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீக நூல்கள் சொல்லுது. அடுத்தது உதவி மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இறைவன் வந்து ஒவ்வொருத்தனுடைய ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லைன்னா அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகள் வேறு ஒரு உயிர்கள் வந்து கஷ்டப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அவர்களை நாம் காப்பாற்றும் பொழுது இறைவன் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீக நூல்களில் சொல்லுது. மற்றவர்களுக்கு உதவி செய்வது செல்வம் தானாகவே வந்து சேரும் என்று சித்தர்களுடைய வாக்கு. எனவே செல்வம் வரப்போகிறது என்றால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடையாளங்களும் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளும் நாம் பார்த்தோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.